அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஆன்ம தேடலில் முக்தி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதை பற்றியான என்னுடைய அனுபவ தேடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முக்தினா என்ன அப்படின்னு எனக்குள்ளே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரும் விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அனுபவபூர்வமாக எது அது நம்மளால் உணர்த்தப்படுதோ அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் எடுத்துக்கலாம். அந்த வழிகாட்டுதல்களை நாம் அனுபவப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் என்ன உணரப்படுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரி, அப்போ முக்தினா என்ன அப்படின்னு என் மனசுக்கிட்டே நான் கேள்வி கேட்கும் பொழுது, வீடு பேறு அடைதல் அல்லது பிறவாமை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைதல் அப்படிங்கிறதுக்கு முக்தியை அடைந்தால்தான் அது கிடைக்கும். அதான் முக்தி என்ற பரிசு கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா பிறவாமை இருக்கும் அல்லது வீடு பேறு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நான் முக்தி கிடைச்சா தானே என்னால் அதை சொல்ல முடியும். அதை தேடிக்கிட்டு இருக்கிறதுல என்னால் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் என் மனம் எந்த இடத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறதோ அதை நான் பகிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த அனுபவத் தேடலில் இருக்கின்ற நண்பர்கள் அன்பர்கள் ஒருவேளை அவர்களும் இதை மனதில் நினைத்து தேடும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல அது உண்மை வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ என் மனசை நான் கேள்வி கேட்கும்போது அது சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உன்னுடைய ஆன்மாவும் இறையும் எந்த இடத்தில் ஒருநிலைப்படுகிறதோ அது முக்தி அடைதல் அப்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. என் மனசு எனக்கு சொல்லுது. திருப்பி ஒரு கேள்வி கேட்குது. ஆன்மா அப்படிங்கிறத நான் அப்படின்னு நாம் எதை அடையாளப்படுத்தி கொள்கிறோமோ, அதாவது உலகியல் நான் இல்லை, உண்மை பொருள் நான் அப்படின்னு எதை அடையாளப்படுத்திக்கிறோமோ அதுவும் இறைப்பொருளும். இப்போ இறைப்பொருள்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை ஏற்கனவே நான் கேட்டதையும் சொல்லியிருக்கேன். இப்போவும் இந்த கருத்தோடு நான் அதை இணைத்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு புரிதலுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இறைவனை பார்க்கல, இறைவன் சூட்சம பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய நிலை இருக்குது. கொஞ்சம் உணர்ந்து கொள்கிற மாதிரி அதை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிற மாதிரி வேணால் நாம் அதை சொல்லலாம். அதை பார்க்கலாமா, அதை காமிக்க முடியுமா அப்படின்னா காமிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்க தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால் தகுதி பெறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் எப்போ பூரண சத்தியத்தில் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்படுகிறதோ அன்று நமக்கு அந்த பரம்பொருளை பிரபஞ்ச பொருளை நாம் நம்மளுடைய ஆன்மாவால் தரிசிக்க முடியும் அப்படின்னு மனசில் நெருடல் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆக சத்திய வாழ்க்கை அப்படின்னா
எந்த உயிர்களுக்கும் உயிரற்ற பொருள்களுக்கும் தீங்கிழைக்காமை. அதென்ன உயிரற்ற பொருள்களுக்கு தீங்கிழைக்காமை? உயிர்களுக்கு தீங்கிழைக்காமை சரி. உயிரற்ற பொருள்களுக்கு, உயிரற்ற பொருள்கள் உயிருள்ள பொருள்களுக்கு உதவுவது, அதுவும் இறைப்பொருளால் படைக்கப்பட்டது. அப்போ அந்த பொருளுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, ரொம்ப சிரத்தையோடு அது நமக்கு உதவி செய்கிறது என்ற எண்ணத்தில் அந்த உயிரற்ற பொருள்களை பார்ப்பது. ஸோ உயிருள்ள பொருள்களுக்கு உதவுவது அல்லது நேசிப்பது அல்லது தீங்கிழைக்காமை, உயிரற்ற பொருள்களை மரியாதையோடு அணுகுவது, பயன்படுத்துவது. இந்த சத்திய வாழ்க்கை பூரணம் பெறும் பொழுது ஆன்மா அது உயிர் பெறும். அப்போ தான் அப்போ தான் நம்ம தகுதி பெறுகிறோம் ஆன்மாவை உணர்வதற்கு. எப்போ ஆன்மாவை உணர்கிறோமோ அப்போ அந்த ஆன்மாதான் இறைப்பொருள் என்ற நிலையையும் உணரும் பொழுது அது முக்தி என்ற சொல்லால் அது நிறைவு செய்யப்படுகிறதோ என்று நான் நம்புகிறேன், முயற்சிக்கிறேன். இறைவன் சித்தம். நன்றி, வணக்கம்.